ஞானஸ்தானம் என்றால் அர்த்தம் என்ன? எல்லாரும் தண்ணியில் முங்கி எந்திரிச்சா அதுக்கு பேர் ஞானஸ்தானம். முங்கியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் எடுக்கிறாங்க. 3 தடவை முக்கிறவனும் உண்டு, ஒரே தடவை முக்கிறவனும் உண்டு, தெளிக்கிறவங்களும் உண்டு. சில ஞானஸ்தானம் வேண்டாம், கொடிக்கம்பை சுற்றி வந்தாலே ஞானஸ்தானம்னு சொல்லிக்கிறவங்களும் உண்டு. நான் சொல்றேன், ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் அறிவு, ஸ்நானம் என்றால் குளிக்கிறது. அறிவு வந்தவன் குளிப்பது. கைகளை தட்டுங்களே. என்ன அறிவு? நல்லது கெட்டது, பாவம் பரிசுத்தம். இது ரெண்டையும் பகுத்தறிந்த பின்பு பாவத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு மனம் திரும்பி இனி பாவம் வேண்டாம், இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்று ஏற்றுக்கொண்ட பின்பு மூழ்க வேண்டிய ஒன்றுதான் ஞானஸ்தானம். ஞானம் வந்த பின்பு மூழ்குவது ஞான ஸ்நானம். எங்க போற? ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், சித்த நாளி பொறுங்கோ சொல்றமா? ஞானம் என்றால் அறிவு, ஸ்நானம் என்றால் குளிக்கிறது. அறிவு வந்தவன் குளிப்பது. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா என்று என்னுடைய கேள்வி. ஆமா, உயிரோடு தான மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு, இந்த கிள்ளுனா வலிக்குது, இது இல்லை. ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம். கைகளை சட்டி. ஞானஸ்தானத்தின் அடையாளமே என்ன? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. இந்த பாவத்துக்கு செத்த மனுஷன் நீதிக்கு பிழைக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிற. பாவம் கழுவப்பட்ட பொழுதுதான் ஞானஸ்தானம்.